உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஊசலாட்டம், இன்னும் முழுமையான ஒரு முடிவு தெரியாத நிலை தான் இருக்கு. எப்படி இருக்கு இந்த ரிசல்ட்? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன வந்திருக்கு? தேவேந்திரன், நம்ம கலாட்டால ஏற்கனவே 2-3 பேட்டிகளை நான் சொன்ன ரிசல்ட். இப்போ கலாட்டா பழைய பேட்டி, என்னுடைய பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடந்திருக்கின்றன. உங்ககிட்டயே பலமுறை நம்ம பேசியிருக்கோம், நீங்களே கேட்டுக்கிறீங்க. தனி பெரும் கட்சியாக பாஜக வரும், தனித்த பெரும்பான்மை நிச்சயமாக பாஜக கிடைக்காது அப்படிங்கிற வார்த்தையை நான் திருப்பி சொன்னேன். இப்போ நீங்கள் கூட அப்போ பாஜக தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னீங்க. தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம், ஆனால் நிச்சயமாக தனித்த பெரும்பான்மை 272 அப்படிங்கிறது பாஜகவிற்கு கிடைக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு 220லேருந்து 240 சீட்டு வெரி மேக்சிமம், அதுவே வெரி மேக்சிமம் தான். தேர்தல் முறையாக நடந்தால் அது கூட வராதுன்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் வந்து நின்றுக்கிறாங்க. இப்போ கூட 100 தொகுதிகளில் 1000 வாக்கு தான் வித்தியாசம். வெறும் 1000 வாக்கு வித்தியாசத்தில் 107 தொகுதிகளில் பாஜக முன்னிலை. இந்த 100 தொகுதிகளில் விவிபேட்டை ஒப்புகை சீட்டை எண்ணினால் பாஜக இன்னும் கூட பின்னாடி போகும். இன்னும் கூட 50 சீட்டு பாஜக குறையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இது வந்து என்ன சொல்றது, நீங்கள் வந்து தேர்தல் ஆணையர்களை, உங்கள் சௌரியத்துக்கு தேர்தல் ஆணையர்களை நியமித்து காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து, ஹேமந்த் சோரனை கைது செய்து, எதிர்க்கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ் என்று உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டாமோ அவங்களெல்லாம் கைது செய்து ஏராளமான பல்லாயிரம் கோடி ரூபாயை தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பெற்று, ஒடிசாவுக்கு போனால் தமிழின விரோத பேச்சை பேசி அங்கே இனவெறியை தூண்டி, இஸ்லாமியர்கள் மத்தியில் போய் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனை பேசி, ஹிந்துக்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை பேசி, இப்படியெல்லாம் சண்டை இழுத்து விட்டு இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு உங்கள் நிலைமை இதுதான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேர்மையாக அறத்தின் பக்கம் நின்று ஒரு தேர்தலை சந்தித்திருந்தால் பாஜக 100 சீட்டு தாண்டாது. இதுதான் ஃபேக்ட்டு. இவ்வளோத்தை செஞ்சு நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இது இப்போ யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தனிப்பெரும் கட்சியாக, நான் திருப்பி சொல்லலாம், கூட்டணியா இல்லை, தனிப்பெரும் கட்சியாக யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பெரும்பான்மை. இப்போ இருக்கக்கூடிய கலை, நான் தான் வார்த்தையை நான் தான் ஒத்துக்கிறேன், நான் கலையதார்த்தத்தை தான் சொல்றேன். தனிப்பெரும் கட்சியாக எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, காங்கிரஸுக்கும் கிடைக்கல, பாஜகவுக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது. இப்போ எனக்கு இதில் சில கேள்வி இருக்குது தேவேந்திரன். நான் சிலரை தேடிக்கிட்டு இருக்கேன், சில மானஸ்தனுகளை தேடுறேன். பாஜக 400 சீட் வரும்னு இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார்னா நியாயம் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த கட்சி தலைவர். அமித்ஷா 540 சொல்லலாம், தப்பு இல்லை. அண்ணாமலை சொல்லலாம், தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அத்தனை இடங்களிலும் பாஜக ஜெயிக்கணும் அண்ணாமலை சொல்லலாம். சின்ன சொல்ல போனா சொல்லணும், அவர் அந்த கட்சிக்காரர் அப்படிதான் பேசுவார். இதே திமுக சொல்லும், அதிமுக சொல்லும். என்ன கேட்குறேன், சோத்துல உப்பு போட்டு திங்கிறானுங்களான்னு நான் கேட்குறேன். சில பத்திரிகைக்காரங்க பார்த்து தப்பா எடுத்துக்காங்க. ஏண்டா என்னெல்லாம் சொன்னீங்க? இந்த கவுண்டமணி ஒரு படத்துல வலை வீசுவார், இந்த வலைக்குள்ள செந்தில் மாட்டிடுவார், திமுக மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிடுவான் சில பத்திரிகையெல்லாம். அந்த காமெடி, இதோட பல்லு பல லட்சம் பெருமா ஒருத்தன், இதோட இதை வித்தா மருந்து அப்படிமா ஒருத்தன். அதாவது கரைக்கு வரதுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் சொல்றது இருக்குல்ல, டேங்கப்பா அப்படின்னா கரைக்கு வந்தா செந்தில் வழக்குள்ள மாட்டிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க என்னெல்லாம்டா சொன்னீங்க? 400 சீட்டு வரும், 450 சீட்டு வரும், 350 சீட்டு வரும், 1 கோடி இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு சொன்ன ஒருத்தர் இந்தியா டுடே நேரலையில கதறி அழுகிறார். ஆக்சிஸ் மை இந்தியான்னு நினைக்கிறேன், அதோட நிறுவனர் பிரதீப் குப்தா. ஏங்கி அழுறாருங்க. 400 நான் சொன்னேன், 400 கொடுத்தேன், பிஜேபிக்கு வரலையான்னு உட்காந்து அழுறான் மனுஷன். ஏன் அழுற? அப்ப நீ என்ன சொல்லல? கலை யதார்த்தத்தை சொல்லல. நீ கருத்து கணிப்பு என்ற பேர்ல நீ உன்னுடைய விருப்பத்தை பதிவு பண்ணிருக்க. வீட்டுல உட்காந்து 40 பக்கம் நோட்டை நீங்க எழுதிருக்கீங்க. எல்லாரும் எவ்வளவு போடலாம், போட்டு கொடு. ஆளாளுக்கு எழுதியிருந்தா ஒரே நம்பர் வருமா சார்? ஆளாளுக்கு எழுதியிருந்தா ஒரே நம்பர் வராது. எக்ஸாக்ட்லி. அமித்ஷா எழுதி கொடுத்துருக்காரு, அதான் ஒரே நம்பர் வந்திருக்கு. கரெக்ட் தான், யூ ஆர் ரைட். ஆளாளுக்கு எழுதல, ஆளாளுக்கு இந்த வேற வந்திருக்கும். மொத்தமா அமித்ஷாட்டேருந்து வந்திருக்கு. எல்லாரும் ஒண்ணு போல போட்டா பாருங்க. 371 371 371 எப்படிங்க? அவங்க ரிசர்ச்ல ரிசல்ட் வந்திருக்கும். இப்ப ஏன் வரலப்பா? வந்திருக்கணும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லா நேரமும் நீங்க கடவுள் இல்ல, அவசியம் இல்ல. ஐயோ நீங்க கடவுள் இல்ல. ஆனா கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் இருந்தா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எல்லா மொத்தமே 5 தொகுதியில போட்டிடுது ஒரு கட்சி, நீ 6 சீட்ல வின் பண்ண வந்த கட்சி நீ கருத்து கணிப்பு கொடுத்த. எப்படி கொடுத்த? அப்ப நீ எப்படியெல்லாம் நாட்டையும் நாட்டு மக்களையும் இந்த ஊடகங்கள் ஏமாளிகளாக்க முயற்சித்திருக்கிறார்கள். நீங்க வாங்கி பொறுக்கி திங்கிறதுக்கு நாட்டு மக்களை ஏமாத்துவீங்கடா. எனக்கு உள்ளபடியே ஊடகங்கள் மீது தான் கோபம், வட இந்திய ஊடகங்கள் மீது அதீத கோபம். அள்ளி கொடுத்தீங்களே.
ஒப்பீனியன் மேக்கிங். நான் திருப்பி உங்க பேட்டியிலே நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தேவேந்திரன். ஒப்பீனியன் மேக்கிங், கருத்தை உருவாக்குகிறார்கள். பாஜக வீழ்த்த முடியாத கட்சி, பாஜக தோற்கடிக்க முடியாத கட்சி, பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பது போன்ற கருத்துக்களை திருப்பி 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 ஏற்படுத்துவதன் மூலம் அரசு அதிகாரிகளை நீங்க த்ரெட் பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க. என்ன நெருக்கடி? அதுவோ பாஜக தான் ஆட்சிக்கு வரும். நாளைக்கு வந்து 100 வாக்கு 500 வாக்கு வித்தியாசத்தில் இருக்குது பல தொகுதியில. அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி என்ன முடிவு எடுப்பாரு? உண்மையா முடிவெடுப்பாரு. உண்மையா எங்க முடிவு எடுத்தாரு? பஞ்சாப்ல பார்த்தோமா நம்ம? உண்மையா தான் முடிவு எடுத்தாரோ? நீங்க வந்து சிசிடிவி கேமரா இருக்கும்போது அடிச்சாரு, அது உண்மையான முடிவா? சோ அந்த மாதிரி மிரட்டப்பட்டு அது நடக்கும்ல. இன்ஃப்ளூயன்ஸ் தானங்க. எதுக்குப்பா திருப்பியும் அவர் பிரதமராக வந்துருவார் போல தெரியுது, நம்ம வந்து எதுக்கு வரும்ல? நீங்க வந்து தபால் வாக்குகளை கடைசி என்னலான்னு சில இடத்துல முடிவு பண்ணீங்க. ஏன் முடிவு பண்ணீங்க? தபால் வாக்குகள் பஞ்சாயத்துல தான் நம்முடைய இன்றைய சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய கடந்த தோல்வி வந்து இன்னை வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. கோர்ட்ல வழக்கு அது இன்னும் தீர்ப்பு வரல. இன்னும் தீர்ப்பு வரல. உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்புல அப்பாவு ஐயா வின் பண்ணதாக வந்ததாக ஒரு தகவல் இருக்கு, சில ஊடகங்கள்ல வந்துச்சு. அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தெரியல, நமக்கு தீர்ப்பா தெரியல. வரல இன்னும். அது தீர்ப்பா அங்க போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அது அவர் அந்த வீடியோ காட்சி அப்படியே வெளியிடுங்கன்னு கேட்டாரு. நீங்க தபால் வாக்க பொறுத்தளவுல அந்த அதிகாரி எடுக்கிறதாங்க முடிவு. இது செல்லாதுன்ட்டானா செல்லாது. இதுல கையெழுத்து சரியில்லைன்ட்டானா கையெழுத்து சரியில்லை. நீ கையெழுத்து கொஞ்சம் நவுட்டி போட்டிருக்கேன்னா நவுட்டி போட்டிருக்க. ஒரு ஓட்டுல வெற்றினாலும் வெற்றி தானே, தோல்வினாலும் தோல்வி தானே, முடிஞ்சு போச்சுல்ல. அப்ப இதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற அதிகாரி யாரு? நீங்க அந்த அதிகாரி என்ன செய்றீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. இது எல்லாம் நடந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் ஒரு நீதிபதி இருக்கலாம் என்பதை மாற்றி சட்ட திருத்தம் கொண்டு வந்து எவ்வளவு பண்ணீங்க. இன்னைக்கு ஒடிசாவோட ரிசல்ட் வேறையா வந்திருக்குது, பாஜகவுக்கு சாதகமா வந்திருக்கு. 19 தொகுதி எப்படி வந்துச்சு? 21 எப்படிங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அவங்களுடைய கடுமையான பிரச்சாரம், உழைப்பு. ஓ, நீ வந்து தமிழனை கொச்சப்படுத்தி, தமிழனை கேவலப்படுத்தி நீ பிரச்சாரம் பண்ணிட்டு ஒடிசால சீட்டு வாங்கிடுவேன சார். தமிழனுக்கு எது அங்க இருக்கிற ஒரு சார், ஆட்சியாளருக்கு எதிராக பிரச்சாரத்தை எது பண்றாங்க சார்? அவர் நிர்வாகம் சரியா பண்ணலன்னு நீங்க சொல்லு, யாரும் கேட்க போறது இல்ல. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா நீ சொல்லு, அது வேற. ஒரு விளம்பரம் வருது சார், வாழை இலையை போடுறாங்க. நீங்க இந்த விளம்பரத்தை பார்த்திருப்பீங்க. பழைய சொத்தை கொண்டு வாங்குறாராம். அவர் பேர் வேற பாண்டியான்னு வைக்கிறான். அவர் பார்க்கறதுக்கு நம்முடைய பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் நோய் போலவே இருக்கிறார் அந்த அதிகாரி. நீ தமிழனை எவ்வளவு கேவலப்படுத்திருப்ப நீ. அப்போ எவ்வளவு ரத்தம் கொதிக்கும் எங்களுக்கு. அவர் வந்து பழைய சோறு, இது வந்து வாழை இலையில கொட்ட முடியாதுங்கிறான் அந்த சர்வர். அப்படி ஒரு விளம்பரம். அவன் ஒடிசாக்காரன், இவன் தமிழன். இல்ல நான் எதுனாலும் வாழை இலையில தான் போட்டு சாப்பிடுன்னு ஒரு சொல்லி பழைய சோத்தை வாழை இலையில கொட்டுறாரு. பழைய சோறு கஞ்சி வந்து ஓடுது. ஏன்னா நாங்க முட்டா போயிடலாடா நாங்க தமிழன். இஸ்ரோ சிவன் யாரு? அப்துல் கலாம் யாரு? எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளை தமிழ்நாடு வந்து கொடுத்தது இந்தியாவுக்கு. நீங்க எங்களை எப்படி சித்தரிக்கிறீங்க? இல்ல சார், ஒரு அவன் ஒரு தோசை மாதிரி ஒரு அவனுடைய உணவு ஒண்ணு வச்சிருக்கான். அதை வந்து அவன் சொல்றான், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். அதை வந்து இவர் தோசைன்னு சொல்றாராம். பைத்தியமா பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அப்ப நீ எவ்வளவு நக்கல், எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு இருந்தா தமிழனை கொச்சப்படுத்திருப்ப நீ. இல்ல சார், மண்ணின் மகன் ஆளலாம். அது வேற சார், அது வேற சார், அது வேற, அது வேற. அது நீ பேசு. அப்படி அல்ல நான் சொன்னது. இது மண்ணின் மகன் பிரச்சனை. அது வாழை இலையில பழைய சோத்தை கொட்டி சாப்பிடுறோங்கிறது யாரு? நீ திருட்டு பட்ட சுமத்தினியா இல்லையா தமிழர்களுக்கு? எல்லா தமிழர்களுக்கு இல்ல, ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் சொன்ன அப்படியே அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க தேவேந்திரன். இந்தியில சொன்னாரு, எனக்கு தெரியாது சார். தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணட்டுமா? ப்ளீஸ். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது யாரை குறிக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்க. வி.கே. பாண்டியனை குறிக்கிறதுக்காக சொல்றாரு போல. வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டில் இருக்காரா? ஒடிசால தான் இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? இது என்ன வம்பா போச்சு? பாலியல் குற்றவாளி கமலாலயத்தில் இருக்கிறார் நம்ம பொதுவா சொல்லிட்டு போயிட்டா நீங்க விட்டுருவீங்களா? என்ன கதை? இல்ல சார், நவீன் பட்நாயக் அங்க ஒரு மிக பெரும் தலைவரா இருக்காரு. அவர் வெறும் முகம்தான், பின்னாடி இருந்து இயக்குறது வி.கே. பாண்டியன் தான். நீங்க நவீன் பட்நாயக் நினைச்சு ஓட்டு போட்டீங்கன்னா வி.கே. பாண்டியன் தான் முதல்வர் ஆவாரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? அப்ப நீங்க பிரிவினைவாதத்தை பேசுறீங்க, அப்படிதானே? ஒன்றுபட்ட இந்தியா இல்ல. நீ தானே ஒரே இந்தியா, ஒன்றுபட்ட இந்தியா, பாரத் மாதா கி ஜெயலாம் சொல்லுவ. இப்ப அவன் இந்தியா இல்ல. நீங்க என்ன இதுக்கு நீங்க வந்து வாரணாசியில வந்து போட்டிட்டீங்க, குஜராத்லயே போட்டிட வேண்டியதானே? ஒரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பிபி ஏறி இருக்குல்ல. காலையில மோடி பின்னடைவுன்னு பிரேக்கிங் பார்த்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு வயிறு கலக்கி இருக்கும்ல உங்களுக்கு. அதெல்லாம் ஏறி இறங்குறதா சார். எங்க ஏறி டிஸ்டன்ஸ் பாத்தீங்கல்ல. இப்போ எப்படி வந்துச்சு? எவ்வளவு நேரம் தாமதம்? வாரணாசி தேர்தல் முடிவுகள் எண்ணப்படுவதில் தாமதம் என்று பிரேக்கிங் வந்துச்சு எல்லா சேனல்லையும். எப்படி வந்துச்சு?
ஏன் வாரணாசியில் மட்டும் தாமதம்? என்ன சார் நான் என்ன சொல்றேன், அரசியல்ல வெற்றி தோல்வி இருக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து தனித்த பெரும்பான்மை கிடைக்கலைங்கிறதுக்காக நான் அந்த கோவத்துல பேசல. பாஜக வெற்றி பெற்றுதான் இதே சீற்றத்தோடு நான் பேசுவேன். நான் வந்து நாளைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க தோப்பாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. அரசியல் வெற்றி தோல்வி என்பது வேறு தேவேந்திரன். ஆனா நீங்க வந்து சார் அந்த தமிழ்நாட்டை கொச்சப்படுத்தீங்க, தமிழர்களை ஒடிசால பெரிய கொச்சப்படுத்தீங்க, வெற்றியை ஹிந்து கொடுத்துருக்கு. முஸ்லீம் அதான் அப்படி சார். அது என்ன வெற்றி சார்? சார் 19 சீட்டு சார் 21க்கு. இது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படியோ கொள்ளையடிச்சினாலும் அவன் பணக்காரன் ஆயிட்டான் சார், மாதிரி இருக்கு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? பணம் வாழ்க்கைக்கு தேவை சார். தேர்தல் ஆணையம் அதை அனுமதிச்சிருக்கு. அனுமதி கோர்ட் இல்ல. கோர்ட் என்ன சொல்லுச்சு? கோர்ட் என்ன சொல்லுச்சு? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இது கேவலமான மலிவான விளம்பரம் என்று நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? பாஜகவை கண்டிச்சுதான் இல்லையா நீதிமன்றம்? அப்புறம் இப்படி ஒரு விளம்பரத்தை நாங்க எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா? இப்ப நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், தேர்தல் உங்களால என்னவா செய்ய அருக நீ 10 வருஷம் நீங்க பிரதமரா இருந்தீங்கல்ல, உங்க ஆட்சி தானே. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல 10 ஆண்டு சாதனையை சொல்லி வாக்கு கேட்டீங்கன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அதற்கு கிடைத்த அடி. நான் என்ன சொல்றேன், ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்துச்சு கர்நாடகால. ரேவண்ணா பாலியல் சுரண்டல் இல்லையா, இந்த பெண்கள் கதறிய வீடியோஸ் வந்துச்சு. இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக நரேந்திர தாமோதர் தாஸ் ஒரு வார்த்தை கண்டித்தாரா? 18 தொகுதியில கர்நாடகால பிஜேபி பிரச்சாரம் முன்னிலை. பாஜக கூட்டணி ரேவண்ணா தோத்துட்டாரு, தோக்க போறாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், தோப்பாரு, தோத்துருவாரு சார். 18 தொகுதியில அவங்க கூட்டணி முன்னிலை. நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன், நீங்க கண்டித்தீர்களா? நான் கேக்குறேன், நீங்க 18 நீங்க மொத்த தொகுதியும் கூட செய்யுங்க, ஒரு பிரதமராக கண்டிக்க வேண்டுமா இல்லையா? நான் அறம் பேசுறேன் இல்லையா? பிரிஜ்பூஷன் சிங்கை வந்து நீங்க கண்டிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு சொன்னார்கள். பிரிஜ்பூஷன் சிங்கை நீங்க கண்டிக்கல, மாறாக ஒரு பையனுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க. அவர் பையன் போன கார் அடிச்சு 2 குழந்தைங்க இறந்து போச்சு. அந்த குழந்தைங்க இந்தியர்களா இல்லையா, இந்துக்களா இல்லையா? நீங்க வாய் திறந்தீங்களா? யாராவது பேசுனீங்களா? இப்படி ஒன்ன இடதுசாரியோ காங்கிரஸ்காரனோ திமுக காரனோ பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன பேசுவீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன், தேர்தல் அரசியல் விடுங்க. இப்பவும் நான் சொல்றேன், இன்னைக்கு காங்கிரஸ் வரலாம், நாளைக்கு காங்கிரஸ் தோக்கலாம், அது இல்ல சார் பிரச்சனை. காங்கிரஸ் பாஜக நான் அதுக்குள்ளே திருப்பியும் போல ஒரு 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 அறம் இருக்குது அரசியலுக்கு. நீங்க ஒரு என்ன சொல்றது, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனோ ஒரு ஒரு ஏதோ ஒரு பேச்சாளன் வந்து உற்சாகத்துல ஏதோ பேசிட்டான்னா அது வேற, அதுவே தப்பு நம்ம சொல்றோம், அது வேற. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து பிரதமர். நான் எனக்கு வந்து மோடி கருத்தியல் ரீதியா எனக்கு மோடியோடு உடன்பாடு இல்லை, ஆனா எனக்கு அவர் தானே பிரதமர் இல்லையா? என்னுடைய பிரதமர் யாரு? நரேந்திர தாமோதர் தாஸ். நீங்க கண்ணியமா பேசணுமா இல்லையா? பேசல இல்ல. நீங்க அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு தேர்தல்ல. இப்பவும் சொல்றேன், 100 தொகுதிகளில் வெறும் 1000 வாக்குகள் தான் வித்தியாசம். இந்த 100 தொகுதிகளினுடைய விவி பேட் ஒப்புகை சீட்டை என்ன வேண்டும்? ஏன்னா போன வாட்டியே இன்னும் சந்தேகம் தீரலையா சார்? எனக்கு இவ்வளவு இதெல்லாம் வந்துருச்சு, இதுக்கு அப்புறமும் இதுதான் இன்னும் எனக்கு சந்தேகத்தை அதிகரிப்படுத்துதுங்கிறேன். நீங்க அதீத மக்களுடைய வெறுப்பை மடைமாற்றி கொஞ்சம் வடிகால் மாதிரி கொடுத்து ஈயம் பூசண மாதிரியும் பூசாத மாதிரியும் பூசி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வேலை ஒன்று கூட எனக்கு டவுட்டா இருக்கு. போன தேர்தலிலேயே 76 இடங்கள்ல 181 வாக்கு வித்தியாசம், வெறும் 181. 1000, 1400, 2000, 2500 இவ்வளவுதான் வித்தியாசம் போன தேர்தலில் 76 இடங்களில். இந்த முறை 100 இடங்களில் வெறும் 1000 ஓட்டு தான் வித்தியாசம்னா எனக்கு டவுட். பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார், பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன், அது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தேர்தல். நார்மலா ஒரு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறக்கூடிய தேர்தல் இல்லையா? வெறும் 1000 ஓட்டுன்னா எனக்கு டவுட் வருமா வராதா? நான் என்ன கேட்கிறேன், நான் உன் வெற்றியை ஏத்துக்கிறேன், யார் வெற்றி பெற்றாலும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு இவிஎம் மேல நிறைய டவுட்ஸ் இருக்கு, அது வேற. ஈவன் இந்த முடிவுகளுக்கு பிறகும் இவிஎம் இன்னும் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இவிஎம் மூட்டை கட்டி முழுக்கு தூக்கி தூர போடுறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிற நம்ம இப்படியே பேசுவோம், உன் வெற்றியோ அவங்க வெற்றியோ எதை வேணாலும் நாங்கள் ஏத்துக்க தயார். ஒப்புகை சீட்டு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்கு ஒரு மிஷினை வச்சேன் சார்? நீ ஒரு மிஷினை வாங்கி வச்சிருக்க சார், அது ஏன் சார் வச்சிருக்கிற? பயன்படுத்தவே மாட்டேங்கிறே சார். என் வரி பணத்தை தானே வாங்கினேன், அது எதுக்கு? ஒப்புகை சீட்டு எதுக்கு? அது எண்ணி முடிவு சொல்லு. நாரிரும் போல. நான் எழுதி தரேன். எத்தனை நாள் ஆகுறது அதை என்றதுக்கு? 2 நாள் சார், 2 வருஷமா ஆக போகுது. நீங்க என்னைக்கு ஓட்டு போட்டீங்க? ஏப்ரல் 19. இன்னைக்கு தேதி என்ன?
ஜூன் 4, ஏப்ரல் 19, மே 19 முடிஞ்சு 1 மாசம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 50 நாள் நீங்க நினைச்சிருங்க. இல்ல சார், முன்னாடி எண்ணிட்டா அடுத்தடுத்த கட்ட தேர்தல்ல அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இல்ல நீங்க வெயிட் பண்றீங்கல்ல, ம். நீங்க வெயிட் பண்றீங்கல்ல, இன்னும் 2 நாள் நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்களா? என்ன பிரச்சனை இப்ப என்ன? குடிமொழிக்கு அப்படி பெறாம என்னன்னா இன்னும் ஒரு 10 தொகுதி 20 தொகுதி கூட வந்துருமா என்ன சார்? நிச்சயமா வருங்கிறேன் நான். ஏன்னா சார், ஒன்னரை நீங்க சொல்றது பார்த்தா ஏதோ அங்க இல்ல. பெரும் தவறு நடந்திருக்கிற சார் மாதிரி. 1.25 கோடி ஓட்டு அதிகமா வந்திருக்கு. எப்படி நீங்க இந்த சட்ட வல்லுநர்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒன்று சொல்லுங்க, பிரைமா ஃபேசின்னு குற்றம் நடந்திருக்குதா இல்லையா என்பது விசாரணையின் முடிவில் தெரிய வரும். ஆனா குற்றத்திற்கான முகாந்திரம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நான் குற்றத்திற்கான முகாந்திரம்னு சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு சார். ஒரு வாக்காளனாக என்ன சந்தேகங்கள்? விவி பேட்டர்ன் நீ என்ன மாட்டேங்கிற, ஃபர்ஸ்ட் சந்தேகம். ஃபார்ம் 17C நீ அதை அப்லோடே பண்ண மாட்டேங்கிற, பூத் வாரியா கேட்குறோம், நீ தரம் மறுக்கிற. ஏன் தரம் இருக்கிற? டிஃபரன்சியேஷன் வரும்னு, வேறுபாடு இருக்குன்னு நீ பயப்படுற. ஃபார்ம் 17 நீ ஏத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது ஏத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிட போகுது? நீ தான் டிஜிட்டல் இந்தியாவாச்சே, ஆகா ஓங்குறீங்கல்ல. இப்போ ஃபார்ம் 17C நீ ஏற்ற மாட்ட, விவி பேட்டை என்ன மாட்ட, 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது, அது எப்படி நீ எனக்கு சொல்ல மாட்ட. 100 தொகுதியில் வெறும் 1000 ஓட்டு தான் வித்தியாசம் வரும். நான் ஏன் சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். என் சந்தேகத்துக்கான தீர்வு என்ன சார்? உச்சநீதிமன்றம்லாம் போய் உச்சநீதிமன்ற இந்த விளக்குகளை எல்லாம் தள்ளுபடி பண்ணி அதுக்கப்புறமும் இன்னமும் நான் வாக்காளனாக உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. நீங்க 10 ரூபாய்க்கு வந்து ஒரு டீ வாங்குறீங்க சார், குவாலிட்டியா இல்லைன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? ஆஸ் கன்சியூமரா உங்களுக்கு அந்த ரைட் இருக்கா இல்லையா? நுகர்வோருக்கு உரிமை இருக்குல்ல, கருத்து சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம் இல்ல சார், என் உரிமைங்கற சுதந்திரம் இல்ல, கன்சியூமர் ரைட், உரிமை. ரைட். ஓகே சார், ஓகே. நீங்க கேட்கணும்ல. ஓகே. கேரண்டி சார், நீங்க 500 ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பு வாங்கினீங்கன்னா 3 மாசம் கேரண்டி தர்றான். என் வாக்குக்கு என்ன கேரண்டி? ஓகே சார், அப்ப எல்லாம் ஓகே. 290 பிளஸ் என்டிஏ ஆட்சி அமைக்க போறாங்க. அகைன் நான் முதல்ல சொன்னது அவங்க கிட்ட, மோடி ஜெயிப்பாரா தோற்பாரா என்பதல்ல பிரச்சனை. நான் கலாட்டால இதோட எனக்கு தெரிஞ்சு இது 20வது வாட்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன். மோடி ஜெயிப்பாரா, வெற்றி பெறுவாரா, தோல்வி அடைவாரா என்பது பிரச்சனை இல்ல, வெற்றி பெற வேண்டுமா தோற்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. என்ன தோற்க வேண்டும் என்பது கேள்வி. இன்னைக்கு அவர் உள்ளபடியே ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தா மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவர் ராஜினாமா செய்யும். ஏன் சார்? 10 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமும் 240 தொகுதியில தனியா ஜெயிக்கிறாங்க, கூட்டணியோட 290 ஜெயிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவை 272 சீட்டு இருக்குல்ல கூட்டணியோட. நான் ரொம்ப கவனமா சொல்றேன், தனித்த பெரும்பான்மை உங்களுக்கு கிடைக்கல. சரி, மன்மோகன் சிங் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இல்ல சார், 40க்கு போச்சு இல்ல சார் நான் சொல்றேன். காங்கிரஸ் இவங்க 240ல இருக்காங்க. நான் சொல்றேன் நீ காங்கிரஸ் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறது. என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இவர் முதல்ல ராஜினாமா செய்யணும், ரைட். அடுத்தது ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பாஜக திருப்பி கேட்கலாம், இதே மோடி கேட்கலாம், தப்பு இல்லை, அதான் ரூலும் அதான் சட்டமும். ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியும் போய் கேட்கலாம், இந்தியா கூட்டணி, ரைட், கேட்கலாம். இப்போ குடியரசுத் தலைவர் யாரை அழைக்க போகிறார் என்பது குடியரசுத் தலைவருடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி கூப்பிடுவாங்க. இல்ல அப்படித்தான் கூப்பிடணும்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா அப்படி கூப்பிடுறதா இருந்தா 2004 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் தான்? பாஜக தான். ஆனால் அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் அவங்க இது செஞ்சாங்க, ஆட்சி அமைக்க அழைத்தார்கள். ஏன்னா கூட்டணியாக அன்றைக்கு அவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை இருந்துச்சு. யூ ஆர் ரைட், அதான் நானும் சொல்றேன், யூ ஆர் ரைட். ஆனா நீங்க முதல்ல பதவி விலகிட்டு திருப்பி என்ன செய்யுங்க, ஆட்சி அமைக்க. இப்ப எதுக்கு இது குதிரை பேர ரூல்ஸ் சார்? காங்கிரஸ் குதிரை பேர நடத்துது. இல்ல சார், ரூல்ஸ் இவருக்கு பெரும்பான்மை. சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசுறாங்க, நிதிஷ்குமார் கிட்ட பேசுறாங்க. உங்களுக்கு அவங்க கூட்டணியில நம்மளுக்கு என்ன வேலை சார்? இன்னைக்கு தேதிக்கு ஒரு பிரதமர் கிடையாது சார், முதல்ல அவர் காபந்து பிரதமர், ரைட் சார். அவருக்கு சார் என்டிஏ கூட்டணியில இருக்கிற 2 பெரிய கட்சிகள்கிட்ட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை சரத்பவார் பேசுறாரு. என்ன தப்பு? என்ன தப்பா? அவங்க கூட்டணி சார் அது. என்ன தப்பு? நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் நிக்கிறது என்ன தப்புன்னு? அது குதிரை பேரம் இல்லையா? குதிரை பேரம் இல்ல, நான் சொல்றேன். சரத்பவார் பேசி சந்திரபாபு நாயுடு கட்சியை 2ஆ உடைச்சி உன் வீட்டில் நான் இடி ரெய்ட விடுவேன்னு சொல்லி கூப்பிடல, நீங்க செஞ்ச மாதிரி. சிவசேனாவை 2ஆ உடைச்சிங்களா? அப்படியே உடைக்கிறாங்க. அதிமுக 2ஆ 3ஆ உடைச்சிங்களா? அப்படியே உடைக்கிறாங்க. நிதிஷ்குமார் யார் கட்சியில் இருந்தாரு? என்டிஏ கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் யாரு? நிதிஷ்குமார் இருந்தார்ல, அவர் தலைமையில கூட்டம் நடந்துச்சுல, நீங்க அந்த நிதிஷ்குமாரை கூட்டு போல, அவரா போனாரு சார். என்ன சார், அதே மாதிரி இங்கே அவங்களா வருவாங்க சார். நீங்க ஏன் பேசுறீங்க? துணை பிரதமர் எல்லாம் கொடுக்கறவங்க எல்லாம் செய்திகள் பிரதமரா கூட கொடுத்துட்டு போறான் சார். உங்களுக்கு என்ன சார் கவலை? உங்களுக்கு என்ன கவலை சார்? உங்களுக்கு என்ன கவலை? என்டிஏல மோடி தலைமையில மோடி முகத்துக்கு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு. இல்ல 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 ஒரு நிமிஷம்.
மோடி முகத்துக்காக ஓட்டு வாங்கினா மோடி 272 சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அதல்ல. நீங்க இதற்கு முன்பு இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கட்சிகளை உடைத்தீர்களா இல்லையா? உடைச்சிங்களா இல்லையா? அப்படிங்க யாரும் உடைக்கல. இங்க முதல்ல நம்ம ஜனநாயகத்தை புரிஞ்சுக்கங்க. நம்ம ஜனநாயகம் என்பதே அதிபர் முறை அல்ல. யார் அதிபர் என்று நேரடியாக நான் அதிபருக்கு ஓட்டு போடல. நான் யாருக்கு தான் ஓட்டு போடுறேன்? என்னுடைய தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதம் யாருக்கோ அவர் தான் ஆட்சி அமைக்க போலாம். 272 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதம் யாருக்கு இருக்கிறதோ அவரை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அதான் சட்டம். ரைட். 272 உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க இந்தியா கூட்டணி. சட்டப்படி தானே சார்? ஆட்சி அமைக்க அழைச்சி தானே ஆகணும். இப்போ ஆட்சி அமைக்க அழைச்சாச்சு. இப்போ இந்த அரசின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம்? நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரலாம், அல்லது குடியரசுத் தலைவரே கேட்டுக்கொள்ளலாம். நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி, எதிர்கட்சிகள் கொண்டு வரணும் இல்லை, நீங்களே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி உங்கள் அரசின் மீதான நம்பிக்கையை நீங்க என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்களேன் என்று சொல்லலாம். கர்நாடகாவில் எடியூரப்பாவுக்கு அப்படி நடந்துச்சு. அவர் பேசிட்டு பதவி விலகி போனார். உங்களுக்கு தெரியும். இங்க எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி வந்தார். ஓபிஎஸ் சிபிஎஸ் ஸ்பிளிட் ஆனப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். பதவியேற்றுக் கொண்டு சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம், அவர் அரசின் மீது அவரே நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து வாக்கு எடுத்து அவர் வெற்றி பெற்றதாக நிரூபிக்கப்பட்டுச்சு. யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். யாரும் ஒன்றும் கேட்கல. வெல் அண்ட் குட். எலெக்ஷன் வருது, மக்களை சந்திச்சாரு, மக்கள் தீர்ப்பு வேறாக இருந்துச்சு, அவர் ஆட்சியை இழந்தார். இப்போ அதே தான் 272 யாருக்கு இருக்கிறதோ, எம்பிக்களுடைய கடிதம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இணைந்து போய் நாங்கள் 272 பேரும் சேர்ந்து இவரை எங்களுடைய அடுத்த 18வது நாடாளுமன்றத்தினுடைய தலைமை அமைச்சராக, பிரதம அமைச்சராக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இவர் இனி அவருக்கான அமைச்சரவையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார் என்று ஆதரவு கடிதத்தை கொடுத்தா யாரை ஆட்சி அமைக்க கூப்பிடணும்? குடியரசுத் தலைவர் அவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவருடைய அமைச்சரவையை அவர் தேர்ந்தெடுப்பார். அந்த எம்பிக்கள் 272 எம்பிக்கள் அவர் தேர்ந்தெடுப்பார். ரைட். தேர்ந்தெடுத்த பிறகு நீங்க புதிய அரசு அமையும். இந்த புதிய அரசுக்கு நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது என்ன வரும்? இதுதான் நடக்கும். ஸோ இப்போ இருக்கிற இந்த கூட்டணி அப்படியே சிந்தாம சதுராம ஒருவேளை பாஜகவே ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாஜக ஆட்சி அமைக்கணும். பாஜக என்ன செய்யும் அப்படிங்கிறது அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். பாஜகவோட கூட்டணி வச்ச எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? சிவசேனாவை சின்ன பின்னப்படுத்திட்டாங்க. அதிமுகவை செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டாங்க. சொல்லுங்க. இன்னைக்கு வெக்கமே இல்லாம நான் எழுதி தரேன் தேவேந்திரன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் கட்சி தலைவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை அதிமுக பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லுவான் பாஜக காரன். எழுதி தரேன். இப்பவே சொல்லிட்டான். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எங்கள் தலைவருங்கிறாங்க. நீங்க கேட்டீங்களே அவங்க கூட்டணி சார், ஏன் வெக்கம் இல்லை உங்களுக்கு ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு? ஜெயலலிதா உங்க தலைவியா? என்ன சொன்னீங்க? அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஜெயலலிதா ஹிந்துத்துவ தலைவர். இல்ல சார், இந்துத்துவவாதியா தான் அவருடைய வாக்குகள் எங்களுக்கு வரும். எங்க இருந்து வரும்? ஏன் வெக்கம் இல்லை உனக்கு? என்ன சார் நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு சட்டம், ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு சட்டம் என்ன? இன்றைக்கு கோயம்புத்தூரில் 2 மாநிலங்களுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று அண்ணாமலை விருப்பப்பட்டார். அண்ணாமலை விருப்பப்பட்டாரோ இல்லையோ, அவருடைய ஃபேன்ஸ் ஆதரவாளர்கள் விருப்பப்பட்டார்கள். 2 மாநிலங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பிய அண்ணாமலையால் அவர் சொந்த தொகுதி அரவக்குறிச்சிலையும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல வெற்றி பெற முடியல, கோயம்புத்தூர்லையும் வெற்றி பெற முடியவில்லை. சார் இப்போ என்ன சார் நடக்கும் இப்படி ஒரு நிலைமை? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா, இது என்னுடைய யூகம் தான், என்னுடைய யூகம். அவர் பாஜகவை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நான் யூகிக்கிறேன். ரைட். இன்னைக்கு 5 மணிக்கு இப்போ நம்ம பேசுகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேபி இது போடும்போது அவர் பேசி முடிச்சிருப்பார். ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க. அவங்க தரப்புலையும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. அப்படியான ஒரு சூழல் வருகின்ற பொழுது 2004 மன்மோகன் சிங் என்ற ஒருவர் பிரதமர் ஆவார்னு யாருமே யூகிக்கல. பிரதமர் ஆனார். 10 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆட்சி செய்தார். உள்ளபடியே நல்லாட்சி தந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்துச்சு. RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்துச்சு. 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்துச்சு. இந்திய பொருளாதாரம் உயர்ந்தது. மறந்துடாதீங்க. அவருடைய ஆட்சி காலத்தில். இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் எல்லாம் தலைகீழ போயிடுச்சு. அது ஒரு பக்கம். அதனால
இவங்க தான் வரணும் வலிமையான தலைவர் அப்படிலாம் அது சித்தரிக்கப்பட்ட ஒன்று. நம்ம என்ன சினிமா ஹீரோவா அது இல்லை. ஆட்சி நீங்கள் இவங்க பாஜக ஒரு வாதத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, நிலையான ஆட்சி வேண்டாமா, நிலையான ஆட்சி தான் நல்லாட்சிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. நான் அப்படிப்பட்ட பாஜக நண்பர்கிட்ட கேட்குறேன், அப்போ வாஜ்பாய் ஆட்சி நல்லாட்சி இல்லைன்னு இவங்க ஒத்துக்கிறாங்க அப்படி தானே? வாஜ்பாய்க்கு தான் தனித்த பெரும்பான்மை இல்லையே. 5 வருஷம் ஆட்சி பண்ணார்ல, 18 கட்சி கூட்டணியோடு தான் ஆட்சி பண்ணாரு. அது நல்லாட்சியா இல்லையா அவருடைய பார்வையில்? அப்போ அது நல்லாட்சி இல்லைன்னு ஒத்துக்குங்க முதல்ல. அதனால இந்த தனித்த பெரும்பான்மையோடு இருக்கும் ஆட்சி தான் நல்லாட்சி என்பது போன்ற வாதங்கள் எல்லாம் ஜனநாயகத்துக்கு ஒவ்வாது. ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு லீடர் ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்க முடியும். ஸ்ட்ராங்கான அவர் என்ன மல்யுத்த போட்டிக்கா சார் போறாரு, குத்து சண்டைக்கா போறாரு? எனக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் வேண்டாம் சார், நல்ல ஆட்சி வேணும். எனக்கு தேவை வேலை வாய்ப்பு, விலைவாசி குறையணும், இந்திய பொருளாதாரம் என்னவா இருக்கு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு எங்க போச்சு? ஸ்ட்ராங்கான பிரதமரால் மணிப்பூருக்கு போக முடியலையே. எனக்கு பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆள் ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மணிப்பூருக்கு போய் அங்கே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட என் சகோதரிகளுக்கு அவருடைய கண்ணீரில் நின்று ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் வேணும். அவர் தானே வேணும். உங்க வீட்டு வாசல வேணும் டெல்லியில போராடினாங்க இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள், அவங்கள போய் சந்திப்பதற்கே திராணியற்ற பிரதமர் எப்படி ஸ்ட்ராங்கான பிரதமரா இருப்பாரு, வலிமையான பிரதமரா இருப்பாரு? அல்ல இங்க ஸ்ட்ராங் நம்ம என்ன அடித்தடி சண்டைக்கா போறோம்? ஸ்ட்ராங்கான பிரதமர் அதெல்லாம் வேண்டாம். நல்ல ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, அறத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஆட்சி. அதை நோக்கி நகர வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்கு இதுல இருந்து ஒரு பாடம் எடுத்துக்கணும். எதிர்க்கட்சிகள் செய்யும் இன்னைக்கு ஏன் இந்த சிக்கல் வந்து நின்றுச்சுன்னா, ஆந்திராவில் சந்திரபாபு அவர்களை இந்த அணியில முதல்லயே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கலாம். தெரியல, ஒருவேளை முயற்சி நடந்து தோத்துச்சான்னு எனக்கு தெரியல, செய்திருக்கலாம். நிதிஷ் வெளியில போயிட்டாரு, நிதிஷ் தொடர்ந்து அதை பண்றாரு, முதுகுல குத்திருக்கிறாரு. அவர் ஒருவேளை நிதிஷ் இங்கே இருந்திருந்தால் என்றால், சந்திரபாபு இந்த அணிக்குள் வந்திருந்தால், பிஜு ஜனதா தளம் இந்த அணியில் இருந்திருந்தால், இந்த மூன்றும் நடந்திருந்தால், இன்றைக்கு வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக இந்த அணி 300 இடங்களை பெற்றிருக்கும். இந்த கேள்வியே மாறி இருக்கும். ஸோ 300 இடங்கள் வந்திருக்கும். கூட்டணியாக கூட தனித்த பெரும்பான்மை யாருக்கு கிடைத்திருக்காது, பாஜகவிற்கு கிடைத்திருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கும். ஒருவேளை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவங்க வந்து மைனாரிட்டிக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை சொல்லி மைனாரிட்டிகளுக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை செய்த அந்த பாஜக அரசு மைனாரிட்டி அரசு. மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. ஸோ அப்படி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது பாஜக பழைய மாதிரி ஆணவத்தில் ஆட முடியாது. பழைய திமிரில், அதே திமிரில் பழைய ஆணவத்தில் என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சாதாரண செய்தி தொடர்பாளர் வரைக்கும் ஊடகங்களில் 2014 முன்னாடி வரைக்கும் அப்படி இல்லை. நான் 2010 நேரலை விவாதத்தை நெறியாள்கை செய்வேன், உங்களுக்கு தெரியும். 2014 எப்பொழுது பாஜக வந்ததோ அதன் பிறகு பாஜகவினர் ஆடிய ஆட்டம் வேற. இந்த கேள்வி கேட்காத, அந்த கேள்வி கேட்காத, அவனை கூப்பிடாத, காங்கிரஸ் கட்சியில யாரை கூப்பிடணுங்கிறத பாஜக டிக்டேட் பண்ணும். எழுதித்தரேன், இந்த ஆங்கரை மாத்து, ஊடக நிறுவனங்களையும் ஊடகவியலாளர்களும் நீங்கள் மிரட்டலாம் என்ன இல்லையா? நல்ல ஆணவத்தில் ஆடாதீங்க. இது எல்லாருக்கும், இது இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் சொல்றேன். மக்கள் தான் எஜமானர்கள், மக்களை நம்புங்க, மக்களை மதிங்க, மக்களுக்காக இருங்கள் அப்படிங்கிற சொல்லி வெற்றி பெற்ற எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். நன்றி சார், நன்றி உங்களுடைய நீங்கள் பண்றோம்.